இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. குறிப்பா பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ பொது போக்குவரத்தை பயன்படுத்தி டிராவல் பண்ணி வேலைக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போற எத்தனை பெண்களை நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்கச்சி கூட ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்தி டெய்லி போகலாம். நமக்கு தெரிஞ்ச அக்கா இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, ஏன் நம்ம அம்மா பொது போக்குவரத்தை பயன்படுத்தி பஸ்லயோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில தினங்களுக்கு முன்னாடி தமிழக காவல்துறை ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துருக்கேன். ஓய் பாரு. ஹலோ, என்ன கண்டுக்க மாட்டீங்க? ஹலோ, எங்க போறீங்க? நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? ஏதாவது சொல்லுங்க. பதிலே சொல்லாம போறீங்க. இவன் வேற எப்ப பார்த்தாலும் ஓய் ஹலோ ஹலோ, எங்க உன்னதான். ஹலோ, எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை விரும்புறேங்க. எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இனிமேல் இந்த ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. லோ, இது பப்ளிக் பிளேஸ். என்ன ஹலோ? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்டாக்கிங். இனிமேல் இந்த வேலை வச்சுட்டுனா போலீஸ் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ ஏன் முக்கியம், நிறைய பேருக்கு இதை ஏன் ஷேர் பண்ண சொல்றேன் அப்படின்னா, சென்னை கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்த ஒரு பெண், 23 வயசு அந்த பெண்ணுக்கு, ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறாங்க. நிறுவனம் வந்து வேளச்சேரி சைடு இருக்கு. ஸோ டெய்லி வந்து பஸ்ல தான் அவங்க வந்து டிராவல் பண்ணி வேலைக்கு போறாங்க. ஸோ இங்க வேலைக்கு போகும்போது டெய்லி அந்த பெண்ணை வந்து இளைஞர் ஒருத்தர் வந்து பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. ஸோ அதனால பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து அந்த இளைஞர்கிட்டையுமே டைரக்டா இப்படி பண்ணாதீங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த இளைஞர் வந்து இந்த பெண்ணை வந்து பின்தொடர்றதையோ இந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்கறதையோ டார்ச்சர் பண்றதையோ விட்டபாடே இல்லை. ஸோ இதனால அந்த பெண் என்ன பண்றாங்க, சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அவங்க அந்த பெண் வந்து வேலைக்கு போறாங்க. பஸ்ல போகும்போது பஸ்லயும் ஏறி அந்த இளைஞர் வந்து அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. ஸோ இதனால அந்த இளம்பெண் என்ன பண்றாங்க, உடனே 100க்கு கால் பண்ணி தகவல் கொடுக்குறாங்க. ஸோ உடனே காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையமான வேளச்சேரிக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஸோ இதனால சம்பவத்தை கேள்விப்பட்டு வேளச்சேரியிலிருந்து போலீசார் வந்து அந்த இளைஞரை வந்து பிடிச்சி காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இளம்பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த இளைஞர் மீது தமிழ்நாடு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அந்த இளைஞரோட பெயர் ராஜா அப்படின்றதும் அவர் கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்தவர் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இது ரிலேட்டடா காவல்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜா வந்து கிழக்கு தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் தான். இந்த பொண்ணை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. விசாரிச்சதுல அந்த பொண்ணை நான் வந்து ஒருதலை பட்சமா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த காதலை வந்து அந்த பெண் ஏத்துக்கல. உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண் நிறைய டைம் வந்து ராஜாட்ட வார்னிங் கொடுத்துருக்கு. பட் அதை கேட்காம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து தான் அந்த பெண் தைரியமா புகார் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சம்பவம். இந்த மாதிரி தைரியமா அந்த பெண் புகார் கொடுத்துருக்காங்க.
ஆனா இந்த மாதிரி சென்னையில மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதுமே நடந்துகிட்டு இருக்கு. நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம கூட இருக்காங்க. சோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். நமக்கு இது ரொம்ப சாதாரண விஷயமா தரலாம். அதுல பாதிக்கப்பட்டு அதுல வந்து விக்டிமாக்கப்படுறவங்க மனதளவுலையும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இதுல மட்டும் இல்ல, பொதுவெளியில மட்டும் இல்ல. இதுதான் ஸ்டாக்கிங்னு சொல்றோம். அந்த காவல்துறையோட ஓப்பனிங் வீடியோலயே பின்தொடர்வதும் குற்றமே அப்படின்னு தான் அந்த டேக்லைனே கொடுத்திருக்காங்க. ஸோ இது பொதுவெளியில நடக்கிறது. பொதுவெளியில இல்லாம சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து சைபர் ஸ்டாக்கிங் பண்றாங்க. இப்போ ஒரு பெண் ஒரு ஏதாவது போட்டோ ஷேர் பண்றாங்க, இல்ல ஏதாவது போஸ்ட் ஷேர் பண்றாங்க அப்படின்னா வாண்டடா சம்மந்தமே இல்லாம அந்த போஸ்டுக்கு கீழே ஆபாசமா கமெண்ட் பண்றது, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆபாசமா போட்டோ அனுப்புறது, உன்னோட பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லு, நான் உனக்கு பேமெண்ட் கொடுத்துறேன், ஒரு நாள் நைட் என் கூட ஸ்டே பண்ண முடியுமான்னு சொல்றது, இல்ல வந்து தன்னோட ஆண் உறுப்பை போட்டோ எடுத்து அந்த பெண்களுக்கு அனுப்புறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஸோ இதை தான் சைபர் ஸ்டாக்கிங்னு சொல்றாங்க. இது ரிலேட்டடா ஸ்பெஷல் ஆக்டே தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த சைபர் ஸ்டாக்கிங் ரிலேட்டடாகவும் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றத சைபர் கிரைம் அட்வொகேட் கார்த்திகேயன்ட்ட விளக்கம் கேட்டிருந்தோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கட்டாயம் கேளு. ஸோ இப்போ இந்த மாதிரி கேசஸ் இன்னும் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஈவ்டீசிங்காக இருக்கட்டும், இது வந்து போத் இன்னும் ரியல் வேர்ல்டில் நடந்தாலும் சரி, இல்லை சைபர் ஸ்பேஸில் நடந்தாலுமே சரி. ஸோ நம்மளுக்கு வந்து பிஎன்எஸ்ல வந்து செக்ஷன் 79 இருக்கு. ஸோ பாரதிய நியாய சங்கீதா 2023 ஆக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 79 இருக்கு. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 3 years, யார் இதை ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அப் டு 3 years வரைக்கும் அவங்களை பனிஷ் பண்ணலாம் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கான ஒரு சட்டம் வந்து 1998 கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஈவ்டீசிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது 1998 இருக்கு. அதன் மூலியமாவும் நம்ம அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ ஆன்லைன் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து மார்க் பண்ணி அந்த பொண்ணை தப்பா சித்தரிக்கிறதும் இருக்கு. இல்ல போட்டோவை மார்க் பண்ணாம ஆஸ் இட் இஸ் அந்த போட்டோவை அப்படியே போட்டு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா தப்பான வார்த்தைகள் பிரயோகிச்சு சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ற கேசஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அதாவது உங்களோட பர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அந்த போட்டோவை எடுத்து மார்க் எதுவுமே பண்ணாம கூட அவங்க யூஸ் பண்ணாலுமே கூட ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னு வரும் செக்ஷன் 66C ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல. ஐடென்டிட்டி தெஃப்ட் இட் இஸ் அன் அஃபென்ஸ். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 years இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இன்கேஸ் அது வந்து மார்க் பண்ணி கொஞ்சம் அப்சீனா வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா செக்ஷன் 67ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் அப்சீனிட்டி. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்க்கு வந்து 5 years இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம அவங்க மேல போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதாவது ஒரு சட்டம்னு இல்லை, மல்டிபிள் சட்டத்தை யூஸ் பண்ணி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாங்க. ஸோ இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேரை கூட சொல்ல தேவையில்லை, அனானிமஸாவே ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல ஹராஸ் பண்றாங்க அப்படின்றது ஆன்லைன்ல நம்மளுக்கு cybercrime.gov.in ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அனானிமஸ் உங்க நேமும் வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சோஷியல் மீடியா லிங்க் யார் போஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே அதை பேஸ் பண்ணியே ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லை வந்து உங்களுக்கு சைபர் ஸ்பேஸ் இல்லாமல் நார்மல் ஸ்பேஸில் பண்ணும்போது நீங்கள் 100 கால் பண்ணிக்க அப்படின்னா உடனே நியர்பை லொகேஷனில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கேஸ் ஃபார்வர்ட் ஆகி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் எல்லா பக்கமும் இருக்கு. பட் பாதிக்கப்பட்டவங்க தயங்காம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் சின்ன விஷயம்லாம் கிடையாதுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. இதெல்லாம் சீரியஸா எடுத்துப்போம். இது நீங்க வேற கண்ட்ரில எல்லாம் ஈவன் இந்த பிராங்க் பண்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அலவுட். நிறைய இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல வந்து பெண்கள் கிட்ட தவறா பேசிட்டு அதுக்கப்புறம் நான் பிராங்க் பண்ணுன்றதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் எல்லாம் கிடையாது. என்ன பிகாஸ் விமனை வந்து லைக் பெருசா வந்து பாதிக்கப்படுறது தான் இந்தியா. So we respect women and special provisions are there for women. So இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா தாராளமா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ இதுதான் மக்களே. ஸோ தைரியமா புகார் கொடுங்க, கட்டாயம் நடவடிக்கை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றதையும் அட்வொகேட் கார்த்திகேயன் விளக்கம் அளித்திருந்தாரு. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து நமக்கு சாதாரணமான ஒரு விஷயமா நமக்கு தெரியலாம், பட் இதுல பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மனதளவுல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை கட்டாயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.